இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை ஆராதிக்க தேவ சமூகத்திலே உங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதற்காக மறுபடியும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் செய்தி என்னவென்றால், மன்னிக்கிற சிந்தை என்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் இருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிந்தையை பற்றிய ஒரு முகவுரையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதன் 3 பிரிவாக அவன் இருக்கிறான். ஒன்று சரீரம், இன்னொன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா. நம்முடைய சரீரம், இந்த ஆத்துமா நம்மை விட்டு வெளியே போகும்போது இந்த 3ம் பிரிந்துவிடும். இந்த ஆத்துமாவில் இருக்கிறது தான் சிந்தை. இந்த சரீரத்தோடு கூட இணைந்திருக்கிற அநேக சரீரங்கள் இருக்கிறது. கிட்னி இருக்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஈரல் இருக்கிறது, குடல் இருக்கிறது, சுவாசிக்கிறவைகள் இருக்கிறது, மருத்துவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனுஷனை குறித்து அறிந்திருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொருவரும் தனித்தனியான சப்ஜெக்ட் படிக்கிறார்கள். ஆகவே இந்த சரீரம், இந்த சரீரத்திற்கும் இந்த ஆவிக்கும் இந்த ஆத்துமாவுக்கும் அருமையான இந்த 3ம் பிரிந்திருக்கிறது, ஆனால் ஒன்றாயிருக்கிறது. இது எவ்வளவு நாள் ஒன்றாயிருக்கும் என்பதை தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார். யோபு சொல்லுகிறான் தன் புத்தகத்தில், மனிதன் கடந்து போக முடியாத எல்கையை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வருஷத்தை முடிக்கவும் ஒரு புதிய வருஷத்தை துவக்கவும் கர்த்தர் அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த நாளை பார்க்க ஆசையா இருந்தார்கள், இந்த வருஷத்தை பார்க்க ஆசையா இருந்தார்கள். ஆனால் இருளிலே சிக்கிக் கொண்டார்கள். நீங்க கடலூர் ரூட்ல இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது லாரி டயர் வெடிச்சு அவன் போய் கார்ல அடிச்சுக்கிறான். லாரி அந்த டயர் வெடிச்சுட்டா உங்களுக்கு ஸ்டீரிங் பேலன்ஸ் போயிடும். எங்க போனோம், வண்டிக்கு லாரி அடிச்சு அப்படி இருக்கும். 12 பேர் செத்து போயிட்டான் கார்ல போனவங்க. இப்படி அநேகர் இருளில சிக்கிக் கொண்டார்கள். சரி, நான் சிந்தைக்கே வருகிறேன். இந்த சிந்தை அருமையான மனுஷனை இயக்குகிற, சரீரத்தை இயக்குகிற, ஆவியை இயக்குகிற, ஆத்மாவுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஒரு வல்லமையான சக்தியா இருக்கிறது. இந்த சிந்தை 2ஆய் பிரிக்கலாம். ஒன்று ஆவிக்குரிய சிந்தை, இன்னொன்று மாம்சத்துக்குரிய சிந்தை. அருமையான இதை 2 விதமான தன்மை உடையதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சிந்தையும் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய சிந்தையும் இருக்கிறது. 50-50, பாதி இருக்கிறது. உலக ஜனங்களோடு கூட அவர்கள் பழகும் போது, பேசும்போது, நடக்கும்போது உலக ஜனங்களைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள். இது ஆவிக்குரிய சிந்தை அல்ல, இது மாம்சத்துக்குரிய சிந்தை.
அருமையான ஆவிக்குரிய சிந்தை முற்றிலும் மாறுபட்டது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சிந்தையை பற்றி எழுதும்போது எழுதுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் விரும்புகிறதை செய்யவில்லை, விரும்பாததை செய்கிறேன் என்று எழுதுகிறான். விரும்பாததை எல்லாம் செய்ய இந்த சிந்தை ஒரு மனிதனை இயக்குகிறது. அதிலே இருந்து அவனாலே வெளிவர முடியவில்லை. அவன் நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றறிந்தவன், அருமையான நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன், நியாயப்பிரமாணத்துக்காக சீவிக்கிறவன். ஆனால் இவன் நம்பின நியாயப்பிரமாணம், இவன் நியாயப்பிரமாணத்துக்காக பாராட்டின வைராக்கியம் இவனுடைய சிந்தையிலே மாறுதலை உண்டு பண்ணவில்லை. ஆவிக்குரிய பிரமாணமே இவனை விடுதலையாக்கிற்று, பரிசுத்த ஆவியானவரே இவனை விடுதலையாக்கிட்டார். நான் சரி, சிந்தையை பற்றி நான் இன்னும் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த சிந்தையில நீங்க நிறைய பேர் இந்த சிந்தையை லோடு ஏற்றி வச்சுக்கிறாங்க. இந்த சிந்தைக்குள்ளே என்ன இருக்கிறது? கசப்பு இருக்கிறது. இந்த சிந்தைக்குள்ளே வெறுப்பு இருக்கிறது. இந்த சிந்தைக்குள்ளே பகை இருக்கிறது. இந்த சிந்தைக்குள்ளே மன்னிப்பில்லாத தன்மை இருக்கிறது. இந்த சிந்தைக்குள்ளே மாம்ச இச்சைகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறது. அருமையான விசுவாசிகளுக்குள்ளே விசுவாசிகளை சத்துருவாகிய பிசாசு ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட எப்போதும் வைத்திருப்பான். ஏனென்றால் அவர்கள் சிந்தை புதுப்பிக்கப்படவில்லை, அவருடைய சிந்தை மர்வமாக்கப்படவில்லை, அவருடைய சிந்தை உணர்வடையவில்லை, அவருடைய சிந்தை அருமையான பலனடையவில்லை, அவருடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாய் கட்டப்படவில்லை. இந்த நாளில, இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உனக்கு செய்ய போகிற பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உன் சிந்தையை புதுப்பிக்கும்படியாய், உன் சிந்தையை கட்டும்படியாய், உன் சிந்தையை பலனடையும்படியாய், உன் சிந்தையை மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல விளாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய சிந்தை புதுப்பிக்கப்படுமானால், ஒரு மனுஷனுடைய எண்ணம் புதுப்பிக்கப்படுமானால், ஒரு மனுஷனுடைய உணர்வுகள் புதுப்பிக்கப்படுமானால் அவன் நியூ மேன், புதிய மனிதன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சிந்தையை எப்படி பிசாசு பிடிச்சிட்டானா, பிசாசை நான் உங்களுக்கு இந்த சிந்தையில ஓவர்லோடு ஏற்றும்படியாய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட இந்தியா முழுவதும் வித்துட்டான். அது பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறான். எல்லாம் 10,000, 20,000, 30,000. கிச்சன்லயும் செல்லு வேலை செய்யுது, பாத்ரூம்லயும் வேலை செய்யுது, பெட்ரூம்ல வேலை செய்யுது, ஹால்ல வேலை செய்யுது. பிள்ளை பேச பேசிட்டே இருக்கிறான். இன்னைக்கு பேச என்ன நடக்குன்னா, உங்க சிந்தை லோடாகும். உங்களுக்கு தெரியாது. உங்க எண்ணம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் பாருங்க, இப்ப இது வந்து சுருங்கி இருக்குது, என் கை விரலெல்லாம் சுருங்கி இருக்குது. நீங்க லோடாக உங்களே அறியாமலே இந்த சிந்தை வந்து பெருசாயிட்டே வரும். என்ன ஆயிடுதுன்னா, பிரசங்கம் கொஞ்சம் உங்களுக்குள்ள போகும். அருமையானவர்களே, உங்களுக்குள்ளதான் அருமையான கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, படம் இருக்குது, சினிமா இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் சிலரை பார்த்திருக்கிறேன். இப்போ அவ்வளவா இல்ல. டிவி வந்த காலத்துல அருமையானவர்களே, நிறைய வீட்டுல குழம்பு கரிஞ்சு போயிருக்கு. குழம்புல சோறு பின்னாடி வெந்திருக்கு. ஏன்னா இங்க இப்படியே போனாங்க. அருமையான டிவி வேலை செய்யிட்டே இருக்குது. அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. பூண்டு இருக்கணும் உட்கார்ந்தவங்க, டிவியை பார்த்து பூண்டு உரிச்சவங்க, டிவியை பார்த்து அந்த வெங்காயத்தை உரிச்சவங்க, எல்லாம் அப்படியே மணிக்கூர் கணக்கா வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் சிந்தை கட்டப்பட்டிருக்கிறது. சத்ருவாய பிசாசினால சிந்தை கட்டப்பட்டிருக்கிற சிந்தை தான் உங்களை ஆபரேட் பண்ணும். காலையில எழுதியாச்சு, அதான் வேலைக்கிழமை நீ 1ஆம் தேதி மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை வரல, நிறைய பேர் வரல, இன்னும் நிறைய பேர் வரல.
அங்க இந்த ராத்திரி மீட்டிங் இன்னைக்கு போகணுமா, அப்புறம் வேலைக்கிழமையும் போகணுமா, வீட்டுக்காரர் போகணுங்கிறாரு. வீட்டுக்காரர் சத்தம்னா யார் கேட்கிறாங்க? அதாவது ஒவ்வொன்று கத்திரி திரும்பி பைய எடுத்துட்டு கறி கடைக்கு போயிட்டார், வரல சர்ச்சு. இந்த சிந்தை ஒரு மனிதனை அருமையான தேவனோடு கூட நடக்க உதவி செய்யாது. மாட்டாளே மாட்டாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளுக்கு அவளுடைய சிந்தை புதுப்பிக்கப்பட்ட சிந்தை, உருவாக்கப்பட்ட சிந்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் ஒரு பக்கம் அவள் சகோதரி அவளை திட்டுகிறாள், ஒரு பக்கம் அவள் மறைச்சு பார்க்கிறான். 12 பேர் வந்திருக்கிறாங்க, நீ வாம்பாட்டு உட்கார்ந்து பயில் படிச்சிருக்கிற, வாம்பாட்டுக்கு வந்து பாட்டு பாடி இருக்கிற, வாம்பாட்டுக்கு ஏசினார் பர்சன் கேட்டிருக்கிற, அவர் பாதபடியில் உட்கார்ந்து இருக்கிற, சமையல் இருக்கும்போது அவர் பேசுறத கேட்க கூடாதா? எல்லாம் முடிச்சிட்டு கேட்கலாம். அவ எதையுமே சட்டை பண்ணல, அவ அப்படியே உட்கார்ந்து இருக்கிற. சிந்தை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. யோபுடைய சிந்தை புதுப்பிக்கப்பட்டது. சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, ஆனால் அவன் சிந்தையில அதை ஒன்றையும் அவன் கொண்டு போகவில்லை. கற்றல் கொடுத்தார், கற்றல் எடுத்தார், கற்றுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இது புதுப்பிக்கப்பட்ட பலனடைந்த ஜீவனுள்ள சிந்தை உடைய ஒரு மனுஷனாலே தான் பேச முடியும். அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் நாங்கள் கற்றலையே சேவித்தோம். நீ உண்டு பண்ணின பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இந்த அக்கினிக்குள்ளே நாங்கள் போய் வெந்து அழிந்து போனாலும் நாங்கள் நீ உண்டு பண்ணின ஒரு பொற்சலையை வணங்க மாட்டோம். அவன் சிந்தை பலனடைந்த சிந்தை, அவன் சிந்தை ஜீவனுள்ள சிந்தை, அவன் சிந்தை அருமையான அக்கினியை கண்டு அருமையான மடிந்து போகாத ஒரு சிந்தை. சிந்தையில நீங்கள் அதிக பாரத்தை ஏற்றினால் 2 வியாதி வரும். ஒன்று ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நீங்க எல்லாம் படிச்சுக்கிறீங்க, இது நான் பரிசுத்தாவியான டீச் பண்றேன் உங்களுக்கு. இந்த சிந்தையை நீங்கள் அதிகமான லோடு ஏற்றினீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். இன்னொரு வியாதி வரும். அது என்ன வியாதி என்றால், அருமையான என்ன வரும்? மனநிலை பாதிக்கப்படும். நீங்க சிந்தையை அதிகமாக படிப்பு தேவைதான் அதுன்னு சொல்லிட்டு சரி பிஎஸ்சி முடிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு முடிச்சிட்டீங்க, சில படிச்சுட்டே இருப்பான். நிறைய படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு ஒய்ஃப் அவனை டைவர்ஸ் பண்ணிருக்கு, எனக்கு தெரியும். நிறைய படிச்சுட்டே இருப்பான், அவனே புக்கை வச்சுட்டே படிச்சிருப்பான், பைத்தியக்காரனா இருப்பான். என்ன நடந்துச்சு? ஓவர் லோட ஏத்தி, சிந்தையில ஏத்தி அவனை அறியாமலே அவனை அது செயலக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களிலே திருப்தி இல்லாத ஒரு மனுஷன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். ஆண்டவர் கொடுத்த அருமையான விரும்பின காரியங்கள் நடக்காமல் போனாலும் அதை நீங்க யோசிச்சு இருக்க கூடாது. இந்த ஃபெயிலியர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஃபெயிலியர் வந்திருக்கு, தோல்வி வந்திருக்கிறது, வந்தது. நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வராம அந்த தோல்வியை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இந்தியாவில் நம்ம பொதுவாக என்ன பண்றாங்க, ஹோம்ல இருக்கிறவங்க தான் மனநிலை பாதிக்கப்பட்டோம் நினைக்கிறோம். ஆனா இந்தியாவில் ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க, 95% மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு துறையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அந்த துறையில நீங்கள் எதற்காக போயிருக்கிறீர்கள், அந்த துறையில நீங்கள் எதற்காக சேர்ந்தீர்கள், அது தெளிவா இருந்துட்டீங்கன்னா நீங்க தெளிவான ஆளு. ஆமென். அந்த துறையில அச்சம் காண முடியாது. விஷத்தை கண்டுபிடிச்சவங்க ஹிஸ்டரி தெரியுமா உங்களுக்கு? பாய்சன் கண்டுபிடிச்சவன் பைத்தியக்காரன். அதுதான் குளோரோஃபார்ம், இந்த மயக்க மருந்து, மயக்க ஊசி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவன் கண்டுபிடிக்கும் போது அவன் டெஸ்ட் பண்ணானா, செத்து போயிட்டான். அவன் சொல்லிட்டே சாப்பிட்டான், நான் விஷத்தை கண்டுபிடிச்சுக்கிறேன், என்ன போட்டோ எடுங்க. அவன் சாப்பிடும் போது கொஞ்ச நேரம் ஆகும்போது நான் செத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் இப்ப செத்து போயிடுவேன், செத்து போயிட்டான். பைத்தியக்காரன். இப்ப அப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஏதாவது கண்டுபிடிச்சா நாய்க்கு கொடுத்து பார்ப்பான்.
கோழிக்கு கொடுத்து பார்ப்பாங்க, குரங்குக்கு கொடுத்து பார்ப்பாங்க. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் மனம் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியா. அவன் நாய்க்கு கொடுத்து பார்க்க வேண்டியதானே? அவன் இருந்தா இன்னும் என்னெல்லாம கண்டுபிடிச்சிருப்பான். எதுக்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், உங்கள் மனம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். உங்கள் மனம் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஈவு. மனம் அருமையான தேவன் கொடுத்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க மனசை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, சில சொல்லுவாங்க, மனசை விட்டுறாதீங்க பிரதர், ஒன்னும் செய்யாதீங்க பிரதர், தைரியமா இருங்க பிரதர், பயப்படாதீங்க பிரதர், சொர்ந்து போகாதீங்க பிரதர். இந்த மனதை தைரியப்படுத்துகிற ஒரே ஒரு இடம் சபைதான். நான் பார்த்திருக்கேன். இங்கதான் நீங்க ரொம்ப சோர்த்து போய் வருவீங்க, துக்கத்துல வருவீங்க, சண்டையில வருவீங்க, பிரச்சனையில வருவீங்க, போராட்டத்துல வருவீங்க. இந்த வேதம் உங்களோடு கூட பேச. மனசை விட்டுட்டீங்க, நான் சாக போறேன், தூக்கு, ட்ரிங்க், அருமையான குடி, இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மனசை விட்டுட்டாங்க. ஆமென். மனசு இந்த நாளின் கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த மனசை புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய மனதும் புதுப்பிக்கப்படுவதாக, ஒவ்வொருடைய மனமும் கட்டப்படுவதாக. உடைந்து போய் கிடக்கிற, தகர்ந்து போய் கிடக்கிற அருமையானவரே, ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுடைய மனம் உடைந்து போய் கிடக்கிறது, தகர்ந்து போய் கிடக்கிறது, வெறுமையா இருக்கிறது, பாரத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். இந்த கால வேளையிலே அவருடைய மனங்கள் உடைய வசனத்தினாலே புதுப்பிக்கப்படுவதாக, உடைய வசனத்தினாலே கட்டப்படுவதாக, உடைய வசனத்தினாலே பலனடைவதாக, உடைய வசனத்தினாலே ஜீவன் உண்டாவதாக. ஆமென், ஆமென். இனி நாம் செய்திக்கு போகலாம். பிலிப்பியர் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். உங்களிலும் இருக்க கடவுள். ஆமென். வசனத்துல வாசிச்செல்லாம் நான் சொன்னது போல நிறைய விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் சிந்தையும் இருக்கிறது, மாம்சத்தின் சிந்தையும் இருக்கிறது, இருளின் சிந்தையும் இருக்கிறது. இந்த 3 பார்ட்ஸ் அந்த சிந்தையை நிரப்பி இருக்கிறது. நீ பிசாசோடு கூட பேசுற ஆட்களை பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். மந்திரவாதி வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தா அவன் அந்த குட்டிச்சாத்தான்லாம் பேர் சொல்லி அழைப்பான். நான் அப்படி ஒரு மந்திரவாதிட்ட போய் உட்கார்ந்து அவன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நீங்க அந்த நாட்கள்ல பெரிய 2 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் இருக்கும் பாருங்க. அந்த நிலத்துக்கு காவல் யார் தெரியுமா வைப்பாங்க? இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கும் காவல். அந்த நீங்க அந்த கேட்டுக்குள்ள போக முடியாது. மெயின் ஆக்சிடென்ட்ஸ் காரணமே ஈவில் ஸ்பிரிட் தான். இந்த பெஸ்ட் டிரைவர் தான். நீங்க எல்லா டிரைவரும் பெஸ்ட் டிரைவர் தான். ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு? இருள். சரி, 2வது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மாம்சத்தின் சிந்தை. மாம்சம் அருமையான அவனை அழிவுக்கு நேராக நடத்தும். இருளின் சிந்தை அவனை அழிவுக்கு நேராக நடத்தும். ஆவிக்குரிய சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகும் போது அவன் ஜீவனுக்குள்ளாய் வருகிறான். அவன் தேவ பிரசன்னத்தை உணர்கிறான். அவன் தேவ சத்தத்தை கேட்கிறான். அவன் ரட்சிப்பின் பூரணத்தை அனுபவிக்கிறான். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை அனுபவிக்கிறான். வேறு கிறிஸ்தவர்கள் அருமையான ஆவிக்குரியவர்களை போல பேசினாலும், ஆவிக்குரியவர்களை போல நடந்தாலும் அவருடைய சிந்தையிலே அவர்களுக்கு ஜெயமில்லை. அவருடைய சிந்தையிலே மாறுதல் உண்டாகவில்லை. பழைய பாரம்பரியங்களை எல்லாம் விட்டு அவர்கள் வெளியே வர அவர்களுக்கு விருப்பமில்லை. காரணம் என்ன? மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் இணைந்து அவர்கள் வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில உண்டாயிருக்க கடவுள். அது நடக்கிற காரியமா? நீங்கள் வாசிக்கலாம். அருமையான பிலிப்பியருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையுடையவர்களா. நீங்க ஸ்பிரிச்சுவல் growth உங்களுக்கு இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி இருக்கணும்.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய படிகள் தானே தவிர வளர்ச்சி என்ற இடம் எங்கே இருக்கிறது, வளர்ச்சி என்ற களம் எங்கே இருக்கிறது, வளர்ச்சி என்றதான இடத்திலே நீங்கள் எங்கே நிற்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போதுதான் அவன் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ச்சி வருகிறான். அவன்தான் ஜெயமுள்ள கிறிஸ்தவன். ஆமென். அவன்தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவன். நீங்கள் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறார். இது ரட்சிப்பு அல்ல, இது அபிஷேகம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவேதான் பவுல் தைரியமாய் சொல்லுகிறான், கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். தைரியமாய் சொல்லுகிறோம். யாரும் நீங்க 12 அப்போஸ்தலர்கள் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் வலிக்கு போனவங்க, பாடுகளின் உபத்திரத்தையும் வஸ்திரத்தை விட்டு எல்லாம் துணியே இல்லாம ஓடி வராங்க. மலையில இருந்து கீழே இயேசுநாதரை பிடிச்சிருக்கும் போது துணியெல்லாம் கீழே போய் பார்த்துக்கலான்னு ஓடி வராங்க. பாடுகளில் அவங்க நிக்கல, கஷ்டத்துல நிக்கல, உபத்திரவத்துல நிக்கல. யோபு மனைவி என்ன பண்ணிருக்கிறா? யோபோடு நிக்கணும், அது திரும்பி வரவே இல்லை. யோபு மனைவி திரும்பியே வரல. நானும் ரொம்ப நாள் அவர் திரும்பி வந்தா ஆசீர்வாதம் வரும்போது வந்தான்னு தான் பிரச்சனை பண்ணிருக்கிறேன். ஆனா நீங்க நெட்ல போய் பாருங்க, மனைவி வரல. அவங்க பிள்ளைகளையும் மனைவியும் அவன் 2வது தரம் தான் அவன் மேரேஜ் பண்ணிருக்கிறான். ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சொல்ல முடியுமாயா? சொல்ல முடியுமா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பேர் கிறிஸ்துவன் அல்ல, நாங்கள் பணத்துக்கு ஊழியம் செய்கிறோம் அல்ல, மாம்சத்திலே பிரசங்கிக்கிறோம் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் தேவனுடைய சேவையை செய்கிறோம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நான் கிறிஸ்துவின் சிந்தைக்கு நேராக உங்களை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். அது ரொம்ப ஆழமான சிந்தை. அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆழத்திற்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் எல்லாம் இப்பொழுது நான் பேச முடியாது. வருஷத்தின் கடைசியிலே நிற்கிறோம். அந்த சிந்தைக்குள்ளே மறைந்து கிடக்கிற மன்னிக்கிற தன்மையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இதை பேசுவதற்கு முன்பதாக யாருக்காவது என் மேல கசப்போ வெறுப்போ இருந்தால் நீங்கள் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரே போதகர் 12 மாசம் எல்லா வாரமும் பேசும்போது நான் சில சமயம் திட்டி பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். சிலர் ரொம்ப திட்டி இருக்கிற பிரசங்கம் சிலர் ரொம்ப குத்தி இருக்குது. நீங்க தயவு செய்து, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், பிரசங்கம் குத்துனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆவியானவர் பேசுறார், நான் பேசுறேன். ஆமென். ஆகவே நீங்க அதை கூட மன்னிக்க வேண்டும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மனுஷன் இடத்துல இந்த சிந்தையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். அம்மாவுக்கும் மகளுக்கு என்ன பிரச்சனை? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அம்மாவுக்கும் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களை எல்லாரும் நேசிக்கிறார்கள், நீங்க தவறா எதுவுமே புரியக்கூடாது. பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா நீங்க எடுக்கிற சிந்தை விடவர்களா இருக்க, நெகட்டிவா இருக்கக்கூடாது. The negative thoughts, the evil spirit. Amen. சில சொல்லுவாங்க, இவர் என்ன நேசிக்கவே இல்லைன்னு சொல்றாரு, இந்த வீட்டுக்காரர் என்ன நேசிக்கவே மாட்டார். ஆனா நான் பாக்குறேன், ஹோட்டல்ல ஒருத்தரை பாக்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. புரோட்டா வாங்கி சாப்பிடுறாரு, மீதிய பார்சல் பண்ணுங்கிறார். என்னடா மீதிய பார்சல் பண்றாங்க, அதுல கூட 2 புரோட்டா வைங்கிறார். சாப்பிட்டோம், 2 நம்ம சாப்பிட்டோம், மனைவிக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அதை பார்சல் பண்றார். நேசிக்காமல் செய்வாரா? அந்த அம்மா விரிச்சு பார்த்து சொல்லுது, எச்சி
நீ சாப்பிட முடியாத எச்சி எனக்கு திருப்பி பார்சல் பண்ணி கொண்டு வந்துருக்கிற, இது நீனே சாப்பிட மூஞ்சில் எரியுது, அது நாய் வந்து சாப்பிட்டு போகுது. நடந்ததெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு பார்த்ததை சொல்றேன். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ குடும்பத்தில் சந்தேகம் வருவதற்கு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்குது. புருஷ மனைவி சினிமால நடிக்கிறாங்க, நடிக்கிறோம், நடிகை கட்டுறாங்க. அவன் நீ வந்து நடிகை கட்டியிருக்க கூடாது. நீ அவன் இன்னொரு படத்துல இன்னொருத்தனை கட்டி பிடிச்சு ஆடிட்டு இருப்பான். நீங்க எல்லா சினிமா நடிகர்களும் 3, 4, 5 டைவர்ஸ். நான் இது டீப்பா பேசினா நீங்க கூட சிரிச்சு குலுங்கிடுவீங்க. அவ்வளவு பிரச்சனை எனக்கு மைண்ட்ல இருக்கு. இந்த நாளில் கால வேளை ஆராதனையில அருமையான கிறிஸ்துவின் சிந்தையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, அருமையான லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே அவருடைய ஜெபம், அவருடைய ஜெபத்துல மன்னிக்கிற சிந்தை இருக்கிறது. ஒரு ஆண்டோடைய பிள்ளை, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்துல மன்னிக்கிற சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு தீமை செய்தவங்கள ஆண்டவரே நாசமா போவானாக, அழிஞ்சு போவானாக, அவன் ஒன்றும் இல்லாமல் போவானாக, இப்படி நீங்க ஜெபம் பண்ணுனா உங்க சிந்தை தேவனுடைய சிந்தை அல்ல, அது பிசாசுடைய சிந்தை. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அவன் செய்து போட்டான், ஆண்டவரே இந்த பிரச்சனையில என்ன நடந்திருக்கிறது என்றால், அவன் நமக்கு தீமை செய்த போது நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய பகுதியிலே என்ன நடந்திருக்கிறது என்றால், நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் குடியை பற்றி ஒரு நாள் பேசினேன், எல்லாரும் அது பாடு என்று பேசியிருப்பார்கள். நான் ஆசீர்வாதமாய் பேசினேன். குடியில தன்னதுனாலதான் இவன் எகிப்துக்கு போனான். பாடு வந்ததுனாலதான் நீங்க சப பக்கமா திரும்பி இப்படியே வந்தீங்க. 3 வேளை நல்ல சாப்பாடு, வீட்டுக்காரர் சாயங்காலம் பீச்சு, ஹோட்டலு, பார்க்கில் போய் உட்கார்ந்து பிள்ளைகளோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா டெய்லி அப்படியே இருந்தீங்க. ஒரு நாள் புருஷன் என்ன பண்ணனா, அந்த விறகு கட்டையை வச்சு 2 அடி அடிச்சு உனக்கு துன்பம் கொடுத்ததுனால அழுதுகிட்டே இருந்த. ஒருத்தர் சொன்னாங்க, சபைக்கு வா, ஏன் இப்படி நீ அழுதுட்டு இருக்கேன்னு. வந்தது சபைக்கு. அப்படிதான் பாடு வந்துச்சு, கஷ்ட வியாதி வந்துச்சு. டாக்டர் சொன்னார், கடைசி ஐசியூல சொல்றாரு, உங்க கடவுளை வேண்டிக்கோன்னு சொன்னாரு, அதனால சபைக்கு வந்துட்டீங்க. ஒரு அம்மா சொன்ன பாருங்க, வியாதி மெட்ராஸ்லயே சுகமானவங்க வந்திருப்பாங்களா, ஜிக்மர்ல சுகமான வந்திருப்பாங்களா? வந்திருக்கவே மாட்டாங்க. சபையில சுகமானாதான் வருவாங்க. கர்த்தர் சபைக்கு கொண்டு வரவே அந்த வியாதி ரொம்ப நாள் அப்படியே போட்டு சவு மாதிரி எடுக்கிறது. ஆமென். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நீங்கள் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், அவர் அந்த ஜெபம் பண்ற நேரத்தை பாருங்க. அந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். கல்வாரி சிலுவையில அவரை காரி துப்பி சவுக்கையினால் அடித்து அவர் தலையிலே முள்முடி சூடி அவரை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவரை சிலுவையே சுமக்க வைத்து கைகளிலும் கால்களிலும் மாணிகள் அடித்து அவருடைய விழாவிலே ஈட்டி எழுத்து குத்தினார்கள். ஒரு மன்னிக்கிற சிந்தை எவ்வளவு பாடுபடுத்தி முன்னே நிற்கிறார்கள். நீங்க அந்த ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் பைபிள்ல இல்ல, நிறைய பைபிள்ல இல்ல. அந்த போர் சேவர்களில அந்த ஈட்டி எடுத்து குத்துனா பாருங்க, அது ஒரு வல்லமையான சுவிசேஷகனாக போய் பிரசங்கித்து இரத்த சாட்சியாய் மரித்தான். அந்த ரத்தம் அவன் மேலே விழுந்த போது அவனுக்கு குஷ்டம் என்னும் ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி சுகமாயிற்று. அவன் தான் குத்துனா அவனுக்கு ஹீலிங் ஆயிருக்கு. என்ன சொல்றாங்க, அந்த பிளட் எங்கெல்லாம் பட்டுச்சோ அங்கெல்லாம் பெரிய அற்புதம் நடந்துன்னு சொல்றாங்க. அந்த ரோம போர் சேவர்கள் நிறைய பேர் அருமையான சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனார்கள் உலகமெங்கிலும். அவர் அவ்வளவு சூழ்நிலையிலும், பிதாவே இவர்களை மன்னி, தேவனுடைய பிள்ளையே உன் சிந்தை மன்னிக்கிற சிந்தை உனக்குள்ளே உருவாவதாக.
மன்னிக்கிற சிந்தை உனக்குள்ளே எழும்புவதாக. மன்னிக்கிற சிந்தையுடைய ஒரு விசுவாசியாய், ஒரு ஊழியக்காரனாய் நீ இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும். நம்ம சபையில ஒரு விசுவாசி வந்தாங்க, திருச்சியில இறந்து போயிட்டாங்க. அவங்க நான் தான் போய் அடக்கம் பண்ணேன், நான் தான் அவங்க சாவல் நின்று பிரசங்கம் பண்ணேன். அந்த அம்மா பேர் என்னம்மா? வான்மதி அம்மா. இன்று அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. அவன் வீட்டுக்கார அந்த அம்மாவை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். 2 பிள்ளைங்க எல்லாம் அவனுக்கு இருக்கிறாங்க. இந்த அம்மாவை அவன் சேர்க்கறது இல்ல. அவன் பசங்க 2 வாலிப பசங்க. அவன் சொன்னா, அவர் கேன்சர் இன்ஸ்டியூட் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு ஆசை என்னன்னு கேட்டாங்களாம். என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பார்க்கணும், அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இவங்க என்கிட்ட கேட்கிறாங்க. பசங்க சொல்றாங்க, நீ அவனை போய் பார்த்தேன்னு தெரிஞ்சுனா நாங்க உன்னை கொண்டே போடுவோம்ட்டான். என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நீ அவன்கிட்ட சொல்லிட்டு போறீங்க, போய் பார்த்துட்டு வந்துருங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன். இந்த அம்மா அங்க போன அவன் தேம்பி அழுறானா. அவன் எனக்கு இந்த கேன்சர் வந்ததோ நான் சாகுறதோ எனக்கு ஒன்னும் பெருசு இல்ல, உனக்கு நான் பண்ண துரோகம் ரொம்ப பெருசு, என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லி கைய பிடிச்சி அந்த படுக்கையில சீரியஸா இருக்கிற நேரத்துல கைய பிடிச்சி அழுதானா. இவங்க பயந்து இனி ரொம்ப நேரம் நின்னா யாரா நம்மள பாத்துருவாங்கன்னு சொல்லி இவங்க ஓடி வந்துட்டாங்க. அவங்க சொன்னதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அவங்களும் சொன்னாங்க, என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது, அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைய, உன் சிந்தை எப்படி இருக்கிறது, உன் எண்ணம் எப்படி இருக்கிறது, உன் உணர்வு எப்படி இருக்கிறது, நீ எப்படிப்பட்ட மனிதனாய் பூமியில வாழ்ந்து ஒரு ஓட்டத்தை முடிக்க போகிறாய். முடியும் வாழ்க்கை துவக்கம் என்றிருந்தால் முடியும். ஆனால் இயேசுவோடு கூட நீ வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய காலமாய் தங்க வேண்டும் என்றால், உன் ஜெபம் அநேகரை மன்னிக்கிற ஜெபமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. யோனா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனா அவனுக்கு மன்னிக்கிற சிந்தையே கிடையாது. அவன் பிரசங்கம் எல்லாம் பண்ணான். நினிவே அழியும்படியாய் அவன் காத்திருக்கிறான். அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னை அழிக்கும்படியான தீர்க்க தரிசனம் நினிவேக்கு நீர் சொல்லும்படி அனுப்பியிருக்கிறீர், உண்மைதான். ஆனால் இந்த ஜனத்துக்கு நீர் இறங்க வேண்டும் என்று அவன் செபித்திருக்க வேண்டும். ஆமென். ஆனா மோசே அப்படிதான் ஜெபம் பண்ணான். மோசே ஆண்டவர் கேட்கிறாரு, கானான குடுப்பேன்னு சொன்னம்பா, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இந்த ஜனங்க முறுமுறுக்கிற ஜனங்க, இந்த ஜனங்க இச்சை நிறைந்த ஜனங்க, இந்த நேரம் இந்த ஜனங்களுக்கு என்னுடைய அற்புத வல்லமையை காணவில்லை. அவங்க துவக்கத்திலிருந்து இதுவரையில் உன்னை துன்பப்படுத்தி இருக்கிறாங்க, கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஆராதிச்சாங்க, இவங்கதான் உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தெய்வம்னு சொன்னாங்க, நான் உனக்கு தருவேன் பண்ண ஆண்டவர். அவன் மோசே சொல்றான், என்னை உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இந்த ஜனங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. என்ன மாதிரி ஜெபம் ஐயா? இதாயா மேன்மையான ஜெபம், இதுதான்யா மகிமையான ஜெபம், இதுதாயா உன்னதமான ஜெபம், இதுதாயா மேன்மையான பாசி, இதுதாயா உன்னதமான பாசி. உன் ஜெபம் கிறிஸ்துவின் ஜெபத்தோடு கூட இணைய வேண்டும் என்றால், திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷனை தேடின ஒருவனையும் காணவில்லை என்றால், ஜெபிக்கிறவர்கள் இல்லாமல் இல்லை. இஸ்ரவேலிலே ஜெபிக்கிறவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு தேவனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் செய்கிற ஒரு மனிதனும் இஸ்ரவேலிலே இல்லை. 1000 பேர் கூடா 5000 பேர் குடிச்சோம் பண்ணா பரலோகம் கேட்டுமா? அப்படிதான் நினைக்கிறான். ஆண்டவர் தேடுகிற மனுஷன் அவருடைய சிந்தையை போல மாற தன்னை ஒப்புக் கொடுக்கிற மனிதனை தேவன் தேடுகிறார் ஐயா. சங்கீதம் 32:5 வாசிக்கலாம். எபேசியர் 4:32, கொலோசியர் 3:13 வாசிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதே போல பாவம் செய்தவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க.
கொடூரமான ஒரு பாவத்தை செய்தான், ஆனா கர்த்தர் மன்னிச்சார். ஹalleluya. இல்லைன்னா தாவீது பேரை கண்டினியூ பண்ணிட்டே வரமாட்டார். பேர் அட்டவணையில் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டார். விசுவாச பட்டியலில் அவன் பேர் வராது. ஆமென். ஆமென். ஐயா, இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் தயவாகவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிற சிந்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். சிலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மூடியும் ஜாடியும் போல இருக்கும், சிலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கீரியும் பாம்பும் போல இருக்கும். என்ன பண்றது? அது கீரியா இருந்தா இது பாம்பா இருக்கும். என்ன பண்றது? நம்ம இந்தியாவில் பிறந்துட்டோம், வெளிநாட்டுல பிறந்தா உங்களுக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளின் கால வேளையில உங்க ஜெபம் மாறணும். ஆமென். உங்க விண்ணப்பம் மாறணும். உங்க வேண்டுதல் மாறணும். ஆமென். என்ன மாறணும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹalleluya. ஐயா, கட்டகுமாரன் வருகிறான். அவருடைய உடை அழகா இல்லை. பண்ணி மேய்க்கிறவன் என்ன பேஞ்சடைமா போட்டிருப்பான், வெள்ளையுமா போட்டிருப்பான். பண்ணி மேய்க்கிறாயா? அந்த மனம் திரும்பி தகப்பன் அண்டையிலே தூரத்திலே பார்த்த தகப்பன் அவனை கட்டி பிடிக்கிறான். அவனுடைய வாடடிக்குது, அதெல்லாம் பார்க்கல. அன்பு அதெல்லாம் பார்க்காது. அவனை முத்தமிடுகிறான். அவனுக்கு தன் மோதிரத்தை கொடுக்கிறான். அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறான். அவனுக்கு விருந்து வைக்கிறான். அவனுக்குள்ளே மகிழ்ச்சியாய் அவன் இருக்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் மன்னிக்கிற ஜெபம். ஏனென்றால் அவருடைய சிந்தை மன்னிக்கிற சிந்தை. இந்த சிந்தை தான் உனக்குள்ளே உருவாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. இரண்டாவது அவருடைய ரத்தம். எபிரேயர்களின் நிறுவனம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியா இருக்கிறது போல அவருடைய ரத்தம், அவருடைய குமார் சகலம், அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே மன்னிப்பு இருக்கிறதையா? ஆமென். ஹalleluya. நீ ஆண்டவரே என்னை உங்க ரத்தத்தாலே கழுவும் ஐயா. ஹalleluya. ரத்தத்தாலே கழுவுனான் ஆவி ஐயா. Praise the Lord. சூரத்திலே ஒருவன் என்று ஜெபிக்க போனான். ஆண்டவரே, நான் பாவி, நான் உடைய சமூகத்திலே வர எவ்வளவு யோக்கியதை இல்லாதவன். ஒருவன் அங்கே ஜெபம் பண்ணுகிறான். பெருமையான ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தசம பாகம் கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, இவனையே நான் மன்னிக்கிறேயா. ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் நம்பினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உங்கள் பாவத்தை மன்னித்து கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் குற்ற மனசாட்சியில சிலர் இங்கே இருக்கிறீர்கள். நமக்கு நாம் வாலிப நாட்களிலே செய்த பாவத்தினாலே நாம் இப்படி வேதனைப்படுகிறோம் என்று சத்துரு அடிக்கடி உங்களை அப்படிப்பட்ட ஒரு நினைவுக்குள்ளே தள்ளி விடுகிறான். இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் விசுவாசத்தோடு இந்த கூட்டத்தின் மேல் செழிக்கிறேன். இந்த ரத்தம் உன் பாவத்தை கழுவ வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஹalleluya. மூன்றாவது அருமையான அவருடைய மன்னிப்பு அவருடைய வல்லமைக்குள்ளே இருக்கிறது.
கர்த்தருடைய வல்லமைக்குள்ளே மன்னிப்பு இருக்கிறது. The power, அருமையான நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்யும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சூம்பின கையை உடையவன். நீங்கள் மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2:5, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த நேரத்தில் எப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எழுது. பூமியே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இங்க 2 அற்புதம் நடக்குது. ஒன்று, அவன் எழும்பி நடக்கிறான். இன்னொன்று, பாவம் மன்னிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் கிரேட் மிராக்கிள் என்ன தெரியுமா? பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறது. ரட்சிப்புக்குள்ளே பாவம் மன்னிப்பு இருக்கிறது. பில்லி கிராம் எப்பவும் தன்னுடைய கூட்டத்தில், அவருடைய கூட்டத்தில் பேய் ஓடாது, அவருடைய கூட்டத்தில் வியாதி சுகமாக மாட்டாங்க, அவருடைய கூட்டத்தில் ஒண்ணும் நடக்காது. ஆனா அவருடைய கூட்டத்துல ஜனங்க அழுது அழுது பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுவான். யோவான் சானகன் ஊழியத்தில் ஒரு பேய் கூட ஓடல. அவன் பிரசங்கத்தை கேட்டு ஒரு பேயும் ஓடல, ஒரு வியாதியும் சுகமாகல, ஒண்ணும் நடக்கல. ஆனா அவன் கர்த்தருடைய வாயா இருந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் பாவத்தை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார். நீங்க பாவ மன்னிப்பு உண்டாயிட்டாலே வியாதி சுகமாயிடும். ஆமென். அந்த உணர்வு உண்டாகும். நம்ம நிறைய காரியங்களை லேசா எடுத்துக்கிறோம். எதெல்லாம் நீங்க லேசா 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 எடுத்துக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கரையான் போல அரிச்சுக்கிட்டே வரும். ஆமென். தேக்கு கட்டையா இருக்கும். கரையா அரிச்சினியா? தேக்கு கட்டைய, சந்தன கட்டை அரிச்சினியா? ஆனா அது போய் இவ்வளவுதான் இருக்கும். அப்படி அரிச்சு 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 பெயிண்ட் எல்லாம் ஓட்ட போட்டுருனியா? நான் போன மாசம் பெயிண்ட் அடிச்சாங்க. இந்த எர்த்து ஒரு இது இருக்குது, அங்க போய் பார்த்தா எல்லாமே கரையாயிருச்சு. பிரதர் போட்டு அடி அடின்னு அடிச்சாரு பெயிண்ட். அவர் சொன்னார் கரையாமே வராது பாஸ் சொன்னார். அங்க போய் பார்த்தா ஃபுல்லா கரையானார். ஐயா, நீங்க வர்ற வருஷத்துல புது வருஷத்துக்கு போறீங்க, உங்களை நீங்க சரிப்படுத்தணும். நீங்க எதை சரிப்படுத்துறீங்களோ படுத்தலையோ சிந்தையை சரிப்படுத்தணும். ஆமென். ட்ரெஸ் எல்லாம் போடுறது நல்லதுதான், உங்க சிந்தையை புதுப்பிக்கணும். பழசெல்லாம் மறந்துருங்க. தோத்துக்கிறீங்களா? மறந்துருங்க. ஐயா, நீங்க ஜெயம் பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ நான் தோத்துட்டேன்னு பாச்சு. நான் சொல்றேன்யா, ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்றேன். ஒரு காரியத்தில் நீங்க தோத்துட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒரு காரியம், இதை காட்டிலும் மேலான ஒன்றை கர்த்தர் எனக்கு தரும்படியாய் இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். அப்துல் கலாம் புத்தகம் நீங்க படிச்சுக்கிறீங்களா? அக்கினி சிறகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நான் பார்த்தது இல்ல, உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க படிச்சுக்கிறீங்களான்னு கேட்கறேன். நான் ஒன்னும் பார்க்க, தலைப்பு மட்டும் ஹெட்லைன் மட்டும் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு மிஷனரியை பற்றி எழுதியிருக்கிறார். அவங்க வெள்ளக்கார மிஷனரி, அவங்க ஸ்கூல் நடத்தினதும் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதும் அவர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, கிறிஸ்துவ மிஷனரி வராமல் போயிருந்தா எனக்கு எஜுகேஷன் கிடைக்காம போயிருக்கும் எழுதுறாரு. அவரை என்ன பண்ணாருன்னா, பிளைட் ஓட்டணும் தான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு ஏரோநாட்டிக் அந்த லைன்ல போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நாட் செலக்டட். கூட போனவங்க செலக்ட் ஆயிட்டாங்க, இவரை செலக்ட் பண்ணல. அவர் கடந்து வந்த சில பாதைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப கடினமான பாதை. அந்த வெள்ளம், அந்த அவங்க இருக்கிற அந்த தொண்டி அந்த பகுதியில எல்லாம் வெள்ளம் வந்து போச்சு.
பஸ்ஸுக்கு போக வழி இல்லையா, அவர் வச்சிருந்த காஸ்ட்லி புக்க மெட்ராஸ்ல ஒரு புக் ஸ்டால்ல வச்சு அவங்க சொன்னாராம், எனக்கு போக காசு இல்ல, எங்க அப்பா அம்மாவெல்லாம் போய் பார்க்கணும், இந்த புக்கை வச்சு பஸ்ஸுக்கு போக காசு கொடுங்கன்னாராம். அந்த பழைய ஜாமான ஆளு இது ரொம்ப காஸ்ட்லி புக்குன்னு அவன் அதை விற்காமலே ஒரு செல்ஃப்ல ரொம்ப வருஷம் வச்சிருந்தாராம். இந்தியாவின் ஜனாதிபதி வந்து கடைக்கு முன்னாடி நிக்கிறாரியா, நடந்ததுயா, புக் ஸ்டால்ல போய் பாக்குறாரு. நான் யாரு தெரியுமா, நான் தான் அப்துல் கலாம், உங்களோட புக்கு வித்தேன், அதை வச்சிருக்கியா? அவன் சொன்னாராம், ஐயா நீங்க ஞாபகமா அதை நான் வச்சிருக்கிறேன், அத நான் ஒன்னும் பழைய ஜாமானத்தோடு போடல, இந்தாங்க. அவர் எவ்வளவு பணம் கொடுத்ததா சொல்றாங்க. ஐயா உன் பாதைகள் மாறும், உன் வழிகள் மாறும். கர்த்தர் உன்னை குறித்த திட்டங்கள் பெரியது, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற நோக்கம் பெரியது, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற திறந்து வைத்திருக்கிற வழிகள் மகிமையானது, மேன்மையானது. ஹல்லேலூயா. ஓ ஷபாகா ராகா பாபா பாபா பாபா, நீ அந்த வழியை அறியும்படியாய் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க இந்த நாட்களிலே நீ வர வேண்டும். அந்த வழியை புரிந்து கொள்ளபடியாய் நான் கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். நான் தோல்வியில் இருக்கிறேன், வெட்கத்தில் இருக்கிறேன், அவமானத்தில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், பாடுகளில் இருக்கிறேன், உபத்திரவத்தில் இருக்கிறேன். நான் விரும்பினது ஒன்றும் நடக்கவில்லை, நான் விரும்பாததே என் வாழ்க்கையில நடக்கிறது. கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், என்ன பாதையை வைத்திருக்கிறார், என்ன வழியை வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன என்பதை நான் அறிய வேண்டும். நான் உடைய சமூகத்தில் அப்படியே வந்து காத்திருக்க விரும்புகிறேன். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், அவருடைய போதனைகள் எல்லாம் மன்னிக்கிற நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு அசோசியேஷன் 18 அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. எத்தனை தடவையா மன்னிக்கணும்? ஒருத்தருடைய குற்றங்களை நீங்கள் தூற்றி திரியாதீர்கள். ஒருவருடைய குற்றங்களை நீங்கள் தூற்றி திரிகளாயிருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவாபம் உடையவர்கள் அல்ல. உங்க பொண்ணு தப்பு பண்ணா வாயே திறக்க மாட்டான். என்ன சிஸ்டர், இன்னொரு பொண்ணு தப்பு பண்ணா அப்படிப்பட்டவங்களை பார்த்திருக்கிறேன். அபிஷேகம் கூட வரும், அவங்க மேல உற்சாகம் வந்துடும். ஐயா, பலவீனர்களை தாங்குகிற இருதயம், அல்லேலூயா, உடைந்து போனவர்களை தாங்குகிற இருதயம், நொறுங்கி போனவர்களை கட்டுகிற இருதயம், அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, இதுதான் கிறிஸ்துவின் எண்ணம், இதுதான் கிறிஸ்துவின் உணர்வு, இதுதான் கிறிஸ்துவின் பிரசங்கம். அதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்தார். உடைந்து போன உன் குடும்பம் உன்னாலே கட்டப்படும். உடைந்து போன குடும்பம் உன்னாலே எழும்பும். உடைந்து போன சபை உன்னாலே உயிர்ப்பிக்கப்படும். உடைந்து போன பகுதிகள் எல்லாம் உன்னை கொண்டு கர்த்தர் கட்டுவார். அப்படியே நாம் ஜெபம் பண்ணலாம். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். மனுஷனை நம்பினால் அவன் உன்னை விட்டு விலகி போற நேரம் இருக்கிறது, உன்னை கைவிடுகிற நேரம் இருக்கிறது, உன்னை மறந்தே போகிற நேரம் இருக்கிறது. இந்த தேவன் ஒரு காலம் நீ அவரை நம்பி இருக்கிறபடியால், அவரை விசுவாசிக்கிறபடியால், அவரை நேசிக்கிறபடியால் அவர் விலகவே மாட்டார், விலகவே மாட்டார்.
விலகவே மாட்டார். அவர் போதும் இந்த உலகத்திலே எனக்கு, அவர் போதும் இந்த வாழ்க்கையிலே எனக்கு, அவர் போதும் இந்த ஊழியத்திலே எனக்கு, அவர் போதும் இந்த விசுவாச கப்பலிலே, அவர் ஒருத்தர் போதும் எனக்கு. அவர் போதும். ஆண்டவரே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்கிற உபவாச கூட்டத்தை ஆசீர்வதி, மாலை வேளை கூட்டங்களை ஆசீர்வதி. எல்லா ஊழியங்களோடு கூட நீ இருந்தீர், எல்லா ஊழியங்களிலும் இடைப்பட்டீர், பேசினீர். ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை நடக்கிற உபவாச கூட்டத்தோடு இருப்பீரா, புதன்கிழமை நடக்கிற உபவாச கூட்டத்தோடு இருப்பீரா, வியாழக்கிழமை வாக்குத்தத்த கூட்டங்கள், பழைய வட்ட புதிய வட்ட ஆராதனை இருப்பீரா. கத்த வருஷத்தின் கடைசியில் என்னுடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்க, உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உடைய வல்லமையை அனுபவிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீ இரக்கம் செய்யபடி செபிக்கிறேன். உடைய கரத்திலே வைக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் இந்த காலையிலே ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடு விசேஷ விதமாயிருப்பதாக.